ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதி டு சென்னை ஒரு மினி vlog, ஒரு ஒன் டே ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் ஏன் சென்னைக்கு போனேன், அங்கே போய் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:30 நான் திருப்பதி எங்கள் வீட்டிலேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட. இது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு, ஸோ எங்களுடைய பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நிற்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா செம கூட்டம். நிறையா பேர் வந்து வெளியூர் போகிறதுக்கு இருந்தாங்க. ஏன்னா சண்டே, ஸோ அதனாலே பெரும்பாலும் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டமாக நானும் திருப்பதிலேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம்னுட்டு. ஸோ எங்கே தட்டி விட்டுருவாங்க ஃபோன் அப்படின்ற ஒரு சின்ன பதட்டம் வந்தது எனக்கு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அங்கே தான் சென்னைக்கு போகிற ட்ரெயின் இருக்கும். இது டெய்லி இருக்கும் இந்த ட்ரெயின் திருப்பதிலேருந்து சென்னைக்கு. அண்ட் அதே மாதிரி அங்கேருந்துமே சென்னையிலேருந்து திருப்பதிக்கு தினமும் ட்ரெயின் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிக்கெட்டு திருப்பதி டு சென்னை ஒரு ஆளுக்கு 75 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் போனது ஜென்ரல் கோட்டா தான். திருப்பதிலேருந்து நேராக ரேணிகுண்டா, அதுக்கப்புறமா புத்தூர், நெகிரி, திருத்தணி, அரக்கோணம் அப்படின்ற அந்த ஒரு லைன் தான் போகுமே. கடைசியில் ஆவடி, அம்பத்தூர், சென்னை அப்படின்ற ஒரு பாயிண்டில் நின்று அதுக்கப்புறமா சென்னைக்கு டைரெக்டாக இந்த ட்ரெயின் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் திருப்பதிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பதிலேருந்து ரேணிகுண்டா ஃபஸ்ட்டு போவோம். அதுக்கப்புறமா ரேணிகுண்டாவில் ஒரு 1/2 hour கிட்ட போடுவாங்க ஹால்ட்டு. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் கண்டினியூஸாக ரன் ஆகும். ட்ரெயின் ஏறி உக்காந்ததுமே சீட்ஸ் எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஜன்னல் பக்கமாக உக்காந்தேன். உக்காந்த உடனே நான் பண்ண முதல் வேலை ஃபோனுக்கு சார்ஜிங் வைக்கிறது தான். ஏன்னா வீட்டில் வைக்க முடியல. ஸோ சார்ஜிங் எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்துக்கலான்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதிலேருந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு. ஸோ ஒரு ரொம்ப ஸ்பீடு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஸ்பீடில் ரொம்ப கொஞ்சம் பார்த்து போவோம் இந்த ட்ரெயின். இது ரேணிகுண்டாவில் சமோசா வாங்கினேன் சாப்பிட்லான்னுட்டு. ஸோ காலங்காத்தால் பல்லு வலிட்டு குளிச்சுட்டு நேராக சமோசா சாப்பிட்டேன். இன்றைக்கி டேஸ்ட் வைஸாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ட்ரெயின் ஜெர்னியில் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்ட்டு. பட் ப்ரைஸாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, எப்போவாவது ஒரு நாள் தானே, அதுக்காக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் இறங்கியாச்சு. ஸோ நடுவில் நிறையாவே ஊறுகாய் அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம் நினச்சேன். பட் எதுவுமே ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அதான் நம்ம நேராக பாயிண்ட்டு வரலான்ட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும். அடுத்தடுத்த ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உக்காந்து இங்கே வெயிட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலோடைய மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கணும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கணுமோ அன்றைக்கி. நான் சென்னை சென்ட்ரல் மெட்ரோலேருந்து ஆலந்தூர் மெட்ரோ அங்கே தான் போகணுன்னுட்டு வாங்கினேன் டிக்கெட்டு. ஸோ அங்கே ஏன் நீங்கள் போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு மெட்ரோ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பில்டு பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே தான் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் நடந்தே வரும். ஸோ நான் போய் நின்ற உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி சண்டே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எப்படியோ உக்காரத்துக்கு இடம் கிடைக்கல, நின்று தான் போனேன். பட்
அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. சண்டே அதுவுமா சென்னையில் சுற்று தந்தது. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோ. நான் சென்னை சென்ட்ரல்லேருந்து அரும்பாக்கம் தான் வந்தேன், ஆலந்தூர் வரல. ஸோ அரும்பாக்கம் மெட்ரோவில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எப்போத்திருந்தோ அரும்பாக்கத்தில் இருக்கிற நெஹதி மந்தி அப்படின்ற ஒரு மந்தி ஷாப்பில் சாப்பிடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதுதான் நெஹதி மந்தி. இங்கே மந்தி ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே திருப்பதிலேருந்து சென்னைக்கானது நான் வந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 தான். காலையில் 11 மணிக்கே கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அதாவது என்னென்னா கடை இன்னும் ஓப்பன் பண்ணல, 11:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் போனது 11க்கு. எனக்குன்னா முன்னாடியே ஒரு 10-15 பேர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே ஓப்பன் பண்ணுவாங்களா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹைப்பான ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மந்தி ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. அண்டு நானுமே ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஸோ எப்பப்போ ஓப்பன் பண்ணுவாங்க போய் சாப்பிட்லான்ட்டு. ரொம்ப கூட்டமாகிடுச்சுன்னா அங்கே போய் நீங்கள் உங்கள் நேம் கொடுக்காம இருக்கும். ஸோ அப்போ நான் போகிற டைமில் ஒரு 15 பேர்கிட்ட தான் இருந்தாங்க. ஸோ அதனால் பேர்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஓரமாக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னுட்டு. அவங்கள கேட்டால் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 11:30 ஆச்சு, ஓப்பனும் பண்ணாங்க. நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கொலீக்ஸோட. நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன். ஸோ எங்கே உக்காருது என்னென்னு கொஞ்சம் குழம்பிட்டேன். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சேர் இருந்துச்சு. அதாவது அது 3 பேர் 4 பேர் உக்கார மாதிரி ஒரு சீட்டு. பட் நான் ஒண்டியாக போய் உக்காந்து அங்கே சாப்பிட்டேன். அங்கே என்ன சாப்பிட்டேன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உக்காந்த சேர், 4 பேர் உக்கார மாதிரி ஒரு சேர் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை அப்படின்னு போட்டுருக்கு. இதுதான் பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா மசாலா ஷவாயா மந்தி. நான் தான் மொத ஆர்டர் பண்ணேன் அன்னைக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டரே நான் தான். சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் டைம் ஆச்சு. ஆனால் செம்ம ஒர்க்கு. சுட இறக்குனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சோத்து நின்றும் அந்த கறி நின்றும் புகனது பறகுது. அது மசாலா ஷவாயா சிக்கன். இது மந்தி ரைஸு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மந்தி நான் ட்ரை பண்ணதுலேயே. இது பார்த்திங்கன்னா கூட மேயோனீஸ் அண்டு தக்காளி சாஸு. அந்த பக்கம் இருக்குது பிக்கில், டேட்ஸ் பிக்கிலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மந்தி சொல்லுவேன் நான் ட்ரை பண்ணதுலையே. அங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் மந்தி இருக்கும், சிக்கன், மட்டன் அன்னிட்டு ஃபிஷ்ஷு. நான் சிக்கன் மசாலா ஷவாயா மந்தி அதான் ஆர்டர் பண்ணினேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மந்தி நான் ட்ரை பண்ணதுலையே. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில், அவ்வளோ அந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோ குவான்டிட்டியானது சூப்பர். அண்ட் நான் குவார்ட்டர் குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணேன். இந்த மந்தி ஷாப்பில் குவார்ட்டர் மந்தி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் 1 டைம் தான், ஆனால் ரைஸ் அன்லிமிட்டடாக வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளேட் மொத்தம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பிளேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு எப்போவுமே அந்த பார்க்கும்போது எனக்கு நாக்கில் எச்சி விடுது. அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்ல வரேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப பில் பே பண்ணிட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட 252 ருபீஸ் ஆச்சு. 1 குவார்ட்டர் மந்தி நெஹதி மந்தியில். ஸோ நீங்கள் எப்பாச்சும் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கே சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ யாராச்சும் அந்த ஷாப்பில் சாப்பிட்டுருந்தா உங்களுக்கு அந்த மந்தி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கான்வர்சேஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வாட்டி நான் எப்பாச்சும் சென்னைக்கு போனேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட்டை நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் மந்தி அதை சாப்பிட்டுட்டு
அப்போ தான் நான் வந்து ரிட்டர்ன் ஆவேன், அது கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நெஹதி மந்தி தெரியுமான்னுட்டு, தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக, ஐ மீன் என்ன இது அப்படின்ற தோணுன ஒரு விஷயம் சொல்கிறேன். சர்வீஸ் குட், நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்லா கிட்டேருந்து கவனிச்சிக்கிறது நல்லாவே வெல் குட், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கொடுத்தோம். அந்த ரைஸ் வந்து எனக்கு மட்டும்தான் அந்தமாதிரி ஃபீல் ஆகுதா இல்லைன்னு தெரியல. கேட்டால் அது வந்து கேரளா ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து கேரளா ரைஸு கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அரிசிக்கும் கேரளா அரிசிக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மெலிசான அரிசி அந்த மாதிரி சாப்பிடுவோம். பட் கேரளாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் குண்டு குண்டாக ரைஸ் சாப்பிடுவாங்க. அது அப்போத்தப்பே சுட சுட இருக்கிறதுனால அந்தமாரி எனக்கு தோணுச்சா இல்லைனா கேரளா ரைஸ் அதுமாரி இருக்குமான்னு தெரில. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது மட்டும் தான் சொல்ல நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட் வைஸாக பக்கா சூப்பர், எந்த ஒரு குறை சொல்றதுக்குமே இல்லை, வெல் சூப்பராகவே இருந்துச்சு சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ மந்தியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பி அரும்பாக்கம் இருந்து திருமங்கலம் மெட்ரோக்கு ஏறி வந்தாச்சு. ஸோ இங்கே ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து திருமங்கலம் மெட்ரோலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த விஆர் மால். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கோம் விஆர் மால் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மால், விஆர் அப்படின்னு தான் இதுக்கு பேர். சென்னையில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான மால்னு சொல்லலாம். நான் இது சென்னையில் ஒரே ஒரு மாலுக்கு தான் போயிருக்கேன், அது வந்து வடபழனியில் இருக்கிற நெக்ஸஸ் மால். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் முதல் முறையாக நான் வந்து விஆர் சென்னை மாலுக்கு வந்து விசிட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இங்கே நான் வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஏன்னா இங்கே தான் வந்து பிஎக்ஸ்எல் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பிவிஆரில். ஸோ நான் காட்டுறேன் என்னன்னுட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய மால், ஒரு ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்கும். பட் செம்ம கிராண்டியராக, இன்டீரியரும் சரி அவுட்டர் லுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இங்கே வந்து பார்க்கிங்க்கு நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்துனாலும் சரி, கார் எடுத்துனாலும் சரி, இங்கே ஸ்பேஷியஸாக இருக்கும் இங்கே பார்க்கிங்க்கு. பட் பார்க்கிங்க்கு ஏதோ காசு வாங்குவாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குது சென்னையில். ஸோ நான் நடந்து தான் போனேன். ஸோ அதனால் எனக்கு பார்க்கிங் பற்றினா பெருசாக தெரியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க தெரியும் இந்த மால் பற்றி. நான் ஏன் இந்த விஆர் மாலுக்கு வந்தேன்னா, அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இன்னமும் ரன் ஆகிட்டுருக்கான்னு தெரில, பட் நான் போன அந்த தேதிக்கு வந்து ரன் ஆகி நின்றுச்சு. ஸோ அதுவும் வந்து பிஎக்ஸ்எல் அப்படின்ற ஸ்க்ரீனில் அந்த அப்சஷன் படம் பார்க்கணுன்னு தான் நான் வந்து அன்றைக்கி கிளம்பி போனேன்னே. ஸோ போயாச்சு, படத்தையும் பார்த்தாச்சு. ஸோ அந்த பிஎக்ஸ்எல் அதோடைய ஃபுல்லாக வீடியோ வந்து போடுறேன் இப்போ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். இதில் கேமராலாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ், அது உள்ளேருந்து வரணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே அப்படி தெரியும். இது பார்த்திங்கன்னா கார்ஸ் எல்லாமே ஷோ கேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கார்ஸ் பைக்ஸ்ன்ட்டு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க கார்ஸ் எல்லாமே. எனக்கு ஒவ்வொரு கார் பார்க்கும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சும்மா போய் அங்கே நின்னீங்கனாலே அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு டெமோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கணும்னு கேட்கலாம். தே வில் எக்ஸ்பிளைன் ஆல் திங்ஸ் அபவுட் தட் கார். பட் வாங்குவீங்களான்னு தெரியல, பட் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஷோகேஸ்க்காக வைக்கப்பட்டது தான். ஸோ அதனால தான். ஸோ கார்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கிற கார்களே எல்லா காருமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிஎம்டபிள்யூ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஃபோட்டோ, பட் செம்ம காரு. அந்த லுக் வைஸும் சரி பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒயிட் பிஎம்டபிள்யூ. அது கிட்டேருந்து பார்க்கும்போதே எனக்கு ஏதோ உள்ள ஒரு ஃபீல், எப்படி சொல்லுது, எனக்கு கார்ஸ்னாலே வந்து பொதுவாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வந்து இந்த பிஎம்டபிள்யூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ அதுக்கப்புறமா கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேராக 3rd ஃப்ளோரில் இருக்கிற பிவிஆர் போயாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிவிஆர். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணலன்னா நேராக போய்க்கலாம். ஸோ ஆடியோ 1 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன். இங்கே கருப்பு படத்துடைய ஹோல்டிங் அந்த வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் பிவிஆரில் இருக்கிற ஆடியோ 1 பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன். இதுதான் போகணும் என்ட்ரன்ஸு. ஸோ நான் போனது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 அந்த மாதிரி இருக்கும், 2 மணிக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. மாமூலாக வந்து அங்கே யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க, ஸோ படம் இன்னும் ரன் ஆகுதா இல்லையான்னுட்டு. ஸோ அங்கே யாருமே இல்லை. நான் போகும் நான் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போயிட்டேன். ஸோ எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு திறந்து பார்த்தா படம் போயின்னு இருக்குது. அப்போ தான் புரிஞ்சிச்சு இன்னும் ஷோ முடியல அப்படின்ட்டு. ஸோ அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது பார்க்குறாங்களான்ட்டு நான் திருப்பி வந்துட்டேன். எங்கள் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் நான் பார்த்தது தளபதி விஜய், சாரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். ஜனநாயகன் வர வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ எங்கள் அண்ணன் தியேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு, அதுவும் சிஎம்மாக பார்த்தாச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா 240க்கு ஷோ. அண்டு சென்னையில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அந்த மாதிரி தியேட்டர்ஸ்லலாம் ஏர்ஸ் நேரம் போடுறாங்கன்ட்டு. 240க்கு ஷோன்னா 240 அரௌண்டு 3 வரைக்குமே ஆட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அரௌண்டு 20-25 மினிட்ஸ் ஆட்ஸு மூவி ட்ரைலர்ஸு போட்டு புரட்டி எடுத்தாங்க. எனக்கு புரியல, ஆட்ஸ் போடுறது தப்பு இல்லை, அதுக்கான ஒரு 20-25 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக ஆட்ஸ் போட்டுனே இருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அண்டு எங்கள் ஷோ அது வந்து ஸ்டார்ட்டும் ஆச்சு. அப்சஷன் ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஃபிலிம். ரீசன்ட் டைம்ஸில் வந்ததுலேயும் நான் பார்த்ததுலேயும் சரி, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படம். மஸ்ட் வாட்ச். யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்க இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருந்தால் பாருங்கள். ஆனால் இந்த படம் டப்புடு வெர்ஷன் கிடையாது, ஓன்லி இங்கிலீஷ் வெர்ஷனில் மட்டும்தான் ப்ளே ஆகுது அரௌண்ட் வேர்ல்டு வைட். இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில் வந்து நான் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். பிஎக்ஸ்எல் அப்படின்னா ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னா அதுக்கு பேர். இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் கொண்ட ஒரு தியேட்டர், ஒரு ஸ்க்ரீன் சொன்னால் இந்த பிஎக்ஸ்எல். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கடைசியில் டாப்பில் நான் இருந்து எடுத்த ஃபோட்டோ. நான் உக்காந்து வந்து ஸ்டார்டிங் ஏரோவில் உக்காந்தேன். செம்ம பெருசாக இருந்துச்சு ஸ்க்ரீனு, ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. ஆனால் இந்த அப்சஷன் படம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ஆகலை. ரைட்டில் இருக்கிற ஒரு 20%, லெஃப்டில் இருக்கிற ஒரு 20%, மொத்தமே வந்து பிளாக் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு. கேட்டதுக்கு வந்து இந்த படத்தோடைய அந்த ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, தியேட்ரிக்கல் வெர்ஷன், அந்த ஃபார்மேட்டு வந்து அப்படி தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் சின்னதாக தான் படம் பார்த்தேன். அதாவது ஒரு பாதி ஸ்க்ரீன் பிளாக்காக தான் இருந்துச்சு, மிச்ச பாதி ஸ்க்ரீன் தான் வந்து படம் வந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் கண்டிப்பாக இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனுக்கு நான் இந்த வாட்டி போவேன். ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய படம் வந்துச்சுன்னா, அதாவது பெரிய ஆக்டர் அந்த மாதிரி சொல்கிறேன், அதுமாதிரி படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் திருப்பி இந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ பார்க்கலாம் நார்மல் மூவிஸும் எந்த ஒரு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி மெட்ரோ ஏறியாச்சு. மெட்ரோ ஏறிட்டு அதாவது திருமங்கலம் நின்று கோயம்பேடு ஏறியாச்சு. கோயம்பேடு நின்று பஸ்ஸில் திருப்பதிக்கு அனுப்பி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த என்டையர் 1 டே நடந்த விஷயங்கள். ஸோ நான் முக்கியமாக சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு காரணமே நெஹதி மந்தியில் மந்தி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். அதோட பிவிஆரில் இருக்கிற அந்த விஆர் மாலில் இருக்கிற பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனில்
போய் படத்தை பார்க்கணும், அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்காக மட்டுமே நான் சென்னைக்கு வந்து போயிட்டு வந்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ட், சூப்பரான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு சண்டே 14. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் போவேன், மெஹந்தி மந்திக்கு போவேன், இந்த பிஎக்ஸ் ஸ்க்ரீனுக்கு போவேன். ஸோ பார்க்கலாம் அப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய விலாக்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 டே விலாக் மட்டும்தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருந்தா உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ஸ் தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனலில் நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்குது, அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.